கோவை வெள்ளைக்கிணறு பகுதியில் தரமான இண்டஸ்ட்ரியல் எக்யூப்மெண்ட்ஸ் தயாரிப்பதில் புகழ்பெற்று விளங்கி வரும் நிறுவனம் லக்ஷ்மி இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்ட்ராக்டர்ஸ் நிறுவனமாகும். இந்நிறுவனத்தை பற்றிய சிறப்பு தொகுப்பினை இன்றைய நிகழ்ச்சியில் நேயர்களுக்கு வழங்குகிறோம். வணக்கம், என் பேர் சுப்புராஜ். எங்கள் கம்பெனியோட பேர் லக்ஷ்மி இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்ட்ராக்டர்ஸ். நாங்கள் ஆயில் எக்ஸ்ட்ராக்ஷன் மிஷின், ஜூஸ் எக்ஸ்ட்ராக்ஷன் மிஷின், தேங்காய் பால், வர்ஜின் கோகோனட் ஆயில் மிஷின்லாம் மேனுஃபேக்சரிங் பண்ணிகிட்ருக்கோம். இந்த கம்பெனி கோயம்புத்தூர் வெள்ளைக்கிணறில் லொக்கேட் ஆகிருக்கு. எங்களுடைய பூர்வீகம் அப்படின்னு சொன்னால் திருநெல்வேலி மாவட்டம் திருக்குறங்குடி. நான் சிறுவயது முதலே இந்த இண்டஸ்ட்ரியல் தொழிலுக்கு வரணும் அப்படின்னு ஒரு ஆசை. என்னுடைய ரோல் மாடல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா டிடிகே பிரஸ்டீஜ் கிருஷ்ணமூர்த்தி இருக்கார் இல்லையா, அவர் தான். அவரை பார்த்து நாங்கள்லாம் வளர்ந்தவங்க. அவரை மாதிரி ப்ரெஷர் குக்கர், எல்பிஜி ஸ்டவ், 3 ஸ்டவ் செய்யணுன்னு ஆசைப்பட்டு தான் நான் டெக்னிக்கலுக்குள்ளே வந்தேன். பட் நம்ம கிடச்சது பார்த்திங்க அப்படின்னா இந்த மிஷினரி தான் நமக்கு கிடச்சிச்சு. கோயம்புத்தூர் ஜிடி நாயுடு சேரிட்டேஸில் டர்னர் ட்ரேடு ஐடிஐ முடிச்சிருக்கிறேன். இந்த டெக்னிக்கல் வச்சு தான் நான் அந்த ஃபீல்டுக்குள்ளே வந்தேன். நான் ஸ்டார்டிங்கில் வரும்போது கோயம்புத்தூர் சுந்தரம் இன்ஜினியரிங் ஒர்க்ஸில் டீ ஃபேக்ட்ரி மிஷினரிஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணுற கம்பெனியில் டர்னராக ஜாயின் பண்ணேன். அங்கேருந்து படிப்படியாக தொழில் படித்து வளர்ந்து அங்குள்ள எங்களுடைய சுந்தரம் இன்ஜினியரிங் நிறுவன தலைவர் திரு ராஜசுந்தரம் அவர்கள், அவருடைய சன்ஸ் திரு ஜெயச்சந்திரன் அவர்கள், தற்போது மறைந்த திரு ஜஸ்டின் அவர்கள் எனக்கு ஊன்றுகோலாக இருந்து இந்த தொழிலை நான் மேலும் மேலும் வளர்கிறதுக்கு என்னை ஊக்கப்படுத்தி என்னுடைய நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாங்க. நான் அங்கேருந்து 1997 வெளியே வந்து இந்த லக்ஷ்மி இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்ட்ராக்டர் ஸ்டார்ட் பண்ணேன். டீ ஃபேக்ட்ரி மிஷினரிஸ், அயோடின் சால்ட் மிஷினரிஸ், அப்புறம் தேங்காய் மட்டை உரிக்கிற மிஷின் அதை தான் செஞ்சேன். இப்படி படிப்படியாக வந்து தான் ஒவ்வொரு கஸ்டமரும் எனக்கு இந்த மாதிரி மிஷின் வேணும், தேங்காயை ஓடு எடுக்கணும், தேங்காயில் பால் பிழியணும், பால்லேருந்து எண்ணெய் பிழியணும், ஒவ்வொருவராக நான் R&D ரிசர்ச் பண்ணி எக்ஸ்ட்ராக்ஷன் தொழிலுக்குள்ளே வந்தேன். இந்த எக்ஸ்ட்ராக்ஷன் தொழிலுக்கு வந்த பிறகு தான் தெரியுது பெரிய கடல். பட் இதில் நிறைய பிரச்சனைகளை கடந்து வர வேண்டியிருக்கு. இந்த கடலில் வரும்போது நிறைய புயல்கள், சைக்ளோன்னு சொல்கிறேன் இல்லையா, இந்த புயல்கள், நிறைய கஷ்டங்கள். எத்தனை இடத்துல இந்த கப்பல் கவுந்திருக்கும் அப்படின்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். ஒவ்வொரு நாளும் இந்த ஒவ்வொரு தடைகளையும் உடைச்சி மேலே வர்றதுக்கு நாங்கள் பட்ட கஷ்டங்கள் நிறைய, சொல்லவே முடியாத அளவுக்கு. எத்தனையோ நாட்கள் உணவு இல்லாமல், தூக்கம் இல்லாமல், ராத்திரி பகல் நானும் எனது கம்பெனி தொழிலாளர்களும் இருந்து ஒவ்வொரு மிஷினரியையும் நல்ல தரத்தோடு கொடுக்கணும், கஸ்டமருக்கு வந்து எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுங்கிற அளவுக்காக வேண்டி நிறைய R&D செஞ்சு, அதாவது ஒவ்வொரு மிஷின் செய்யும்போது அதோட பேர் பார்ட்ஸோட சிறு பொருள்கள் அந்த லோக்கல் சின்ன ஊர்லேயே கிடைக்கணும், அந்த மாதிரியே இருக்கணும். அந்த டெக்னாலஜி வந்து அந்த தோட்டத்தில் வேலை செய்கிற விவசாயிக்கு அந்த டெக்னாலஜி ஈஸியாக புரியணும். ரொம்ப சிம்பிள் டெக்னாலஜியாக இருக்கணும், ரொம்ப ஹைடெக் போகக்கூடாது. அந்த மாதிரிலாம் திங்க் பண்ணி படிப்படியாக நாங்கள் கோயம்புத்தூர், நீலகிரி மாவட்டம், வால்பாறை, மூணார், இப்படி தமிழ்நாடு, அப்புறம் இந்தியாவில் பல பாகங்களுக்கு, நிறைய மாநிலங்களுக்கு, அப்புறம் கடல் கடந்து இலங்கை, பிலிப்பைன்ஸ், மலேசியா, சிங்கப்பூர், இந்தோனேஷியா, தாய்லாந்து, சவுத் ஆப்பிரிக்கா, எத்தியோப்பியா, உகாண்டா, கென்யா, நைஜீரியா, திபுத்தி, UAE, அப்புறம் ஏமன், அதாவது வாருக்கு முன்னாடி ஏமனில் 2 கவர்மெண்ட் அயோடின் சால்ட் பிளான்ட்டு, அப்புறம் ஹவாய் ஐலாண்டு, ஃபிஜு ஐலாண்டு, கோம் ஐலாண்டு, இப்படி நிறைய கண்ட்ரிகளில்
எங்கள் வியாபாரத்தை விரிவுபடுத்தணும். எங்கள் கம்பெனி கோகனட் டெவலப்மெண்ட் போர்டு கொச்சின், சிபிசிஆர்ஐ காசர்கோட், சிஎஃப்டிஆர்ஐ மைசூர், ஐஐஎஃப்டி தஞ்சாவூர், நேஷ்னல் லேபரேட்டரி ஹைதராபாத், ஃபுட் கிளஸ்டர் டெல்லி, இது மாத்திரம் இல்லாமல் வெளிநாடுகளில் 47 நாட்டில் உள்ள கோகனட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டியில் பதிவு செய்யப்பட்ட ஒரு நிறுவனம். ISO 9001 2015 வாங்கியிருக்கிறோம். நாங்கள் MSME அவார்டு வாங்கியிருக்கிறோம். நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்கிறேன். இந்த அவார்டுக்கு பின்னாடி எவ்வளோ கஷ்டங்கள் அனுபவிச்சிருப்போம் அப்படிங்கிறது வந்து சொல்லி புரியாது. இன்றைக்கி 70 தொழிலாளர்கள், மார்க்கெட்டிங் ஆஃபீஸ், ரிஜிஸ்டர்டு ஆஃபீஸ், ரீஜனல் ஆஃபீஸோட எங்கள் கம்பெனி உலகம் முழுவதும் எங்களுடைய ப்ராடக்டை சந்தைப்படுத்திக்கிட்டு இருக்கோம். நாங்கள் இப்போ அதிகமாக கவனம் செலுத்துறது ஒன்லி எக்ஸ்ட்ராக்ஷன். கடலெண்ணெய், நல்லெண்ணெய், தேங்காய், எள்ளெண்ணெய், விளக்கெண்ணெய், வேப்பெண்ணெய், சூரியகாந்தி எண்ணெய், கடுகு எண்ணெய், மாங்கொட்டையிலிருந்து எண்ணெய், பலாப்பழ கொட்டையிலிருந்து எண்ணெய், இப்போ கருஞ்சீரக எண்ணெய், இப்படி அதிகமான விதைகளிலிருந்து ஆயிலை பிழிந்து எடுக்கக்கூடிய எந்திரங்களை நாங்கள் மேனுஃபேக்சரிங் பண்ணி உள்நாட்டிலையும் வெளிநாட்டிலையும் சந்தைப்படுத்திக்கிட்டு இருக்கோம். இது சந்தைப்படுத்துறது மட்டும் இல்லாமல் ஒரு கஸ்டமருக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறத எங்களோட செலவை பற்றி நாங்கள் கவலைப்படுறதில்லை. கஸ்டமருடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் ரொம்ப முக்கியம்னு சொல்லி கஸ்டமருக்கு முழு ஆதரவையும் எங்களுடைய சேவையையும் நாங்கள் உலகம் முழுவதும் செஞ்சுக்கிட்டு வர்றோம். அது இல்லாமல் வர்ஜின் கோகனட் ஆயில் மிஷின் மொரிசியஸ், இந்திய அரசாங்கம் இந்தோ மொரிசியஸ், இந்தோ மால்டீவ்ஸுக்கு மதிப்பு கூட்டல் எந்திரங்களை வந்து அங்கே இன்ஸ்டால் பண்ணி அது மூலிமா அங்குள்ள மக்களுக்கு வேலைவாய்ப்பை இந்திய அரசாங்கம் உருவாக்கிக்கிட்டு இருக்கு. எங்களுக்கு மத்திய அரசும் அதிகமான உதவி எங்களுக்கு செய்கிறாங்க. அதாவது அக்ரி பிஸ்னஸ்லேருந்து, PMFMஇலேருந்து, PMEGFலேருந்து நிறைய கஸ்டமர்ஸ்க்கு நாங்கள் எங்கள் மிஷினரியை நாங்கள் சப்ளை பண்ணி வியாபாரத்தை பெருக்கிறதுக்கு, அவங்களுடைய வாழ்வாதாரத்தை வந்து மேம்படுத்துறதுக்கு நாங்கள் உறுதுணையாகவும் ஊன்றுகோலாகவும் இருப்பதை நாங்கள் உறுதியாக சொல்லிக்கிறோம். ஒரு வருஷம் தாண்டியும் எங்கள் உத்தரவாதத்தை வந்து நாங்கள் பணம் வாங்காமலே செய்து கொடுத்த நிறைய கஸ்டமர்ஸ், மகளிர் குழு, சிறு தொழில்கள், சிறு ஆலைகள், பெரிய பெரிய ஆலைகள் எல்லாத்துக்குமே எங்களுடைய சேவைகளை நாங்கள் விரிவுபடுத்திக்கிட்டு இருக்கோம். எங்கள் கம்பெனியில் உற்பத்தி ஆகிற எந்திரங்களுக்கு வந்து எங்கள் பொருளோட தரம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறத நாங்கள் உறுதியாக இருப்போம். அதாவது ஒரு மிஷின் அப்படின்னு நாங்கள் சொல்லிட்டா ஒரே ஒரு பொருள் ஆகிடும். அதில் 50 முதல் 60 பொருள்கள் சேர்ந்தால் தான் ஒரு எந்திரம் முழுமையடையும். நாங்கள் வாங்குகிற ஒவ்வொரு போல்ட் நட்டில் இருந்து ஒரு பெயிண்ட் வரைக்கும் எங்களுடைய அதில் குவாலிட்டியை நாங்கள் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். இது கஸ்டமர்கிட்ட போய் சேர்கிற வரைக்கும் கஸ்டமர் ஒரு 10 வருஷம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த 10 வருஷத்துக்கும் புதுசு வாங்கின மாதிரியே இருக்கணும் அப்படிங்கிறத நாங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்போம், உறுதியாக இருப்போம். கோயம்புத்தூர் லட்சுமியில் போய் வாங்கின பொருள் நல்லா இருக்குன்னு தான் சொல்கிறாங்களே தவிர யாரும் குற்றம் குறை யாருமே இதுவரை சொன்னதே இல்லை. எங்கள் கம்பெனியிலேருந்து ஒரு இன்ஜினியர், ஒரு டெக்னீஷியன் போய் அந்த செக் பண்ணி அதை ரன் பண்ணி கொடுத்து, அவங்களுக்கு சில சந்தேகங்கள் இருக்கும், அதுக்கான ட்ரைனிங் அவங்களுக்கு கொடுத்து அந்த ப்ராடக்ட் நல்லா வருதா, அந்த ப்ராடக்ட் வந்து நல்ல நம்ம கொடுத்த மிஷினில் ப்ராடக்ட் நல்லா வந்து அதனுடைய லேப் டெஸ்ட்டு கொடுத்து அதில் எதுவும் சத்துக்கள் எதுவும் குறைஞ்சிருக்கா, உணவுக்கு ஏற்ற தரத்தில் இருக்குதா அப்படிங்கிறலாம் செக் பண்ணி ஒரு முழுமையான ஒரு ப்ராடக்டை எங்கள் கஸ்டமர் கையில் ஒப்படைச்சி, அது மாத்திரம் இல்லாமல் A to Z ஒரு ஆயில் ஃபேக்ட்ரி நம்மளோட ஒரு கஸ்டமர் தொடங்குறாரு அப்படின்னா மிஷின் எப்படி வாங்கணும், எங்கே லோன் வாங்கணும், அது எப்படி யாரை போய் நம்ம சந்திக்கணும், என்னென்ன டாக்குமெண்ட் வேணும், அந்த அட்வைஸ் நாங்கள் கொடுத்து அந்த கஸ்டமர் அந்த லோனை வாங்குகிற வரைக்கும் அதை ஃபாலோ பண்ணி அந்த மிஷினரி அவர் கையில் சேர்த்து அவர் அந்த ப்ராடக்டை வந்து ஒரு பேக்கிங் பண்ணுறதுக்கு ஒரு பாட்டிலோ பேக்கெட்டோ அது எப்படி டிசைன் பண்ணணும், என்னென்ன பிராண்டு பண்ணணும், என்னென்ன சர்டிஃபிகேஷன் வாங்கணும், லோக்கல் பஞ்சாயத்து லைசன்ஸில் இருந்து
கவர்மெண்ட் லைசன்ஸ் ஜிஎஸ்டி வரைக்கும் என்னென்ன பேப்பர்ஸ்லாம் வாங்கணும் எல்லாத்தையும் நாங்கள் கைட் பண்ணி அவங்கள வாங்க வச்சு ஒரு முழுமையான தொழில் பர்சனை என்டர்பிரைனர் ஆக்கிட்டு தான் நாங்கள் அங்கேருந்து வெளியே வர்றோம். ஒவ்வொரு விதைக்கும் ஒவ்வொரு மிஷின் வாங்க முடியாது. சின்ன மிஷினாக இருக்கணும். எல்லா விதையிலேருந்தும் ஆயிலை பொழியணும். ஒரு ஆயில் மிஷின் உருவாக்குறதுக்கு ஒரு டீம் செய்கிறாங்க அப்படின்னா அந்த டீமுக்கு 7லேருந்து 8 நாள் ஆகும், அதாவது ஒரு வாரம். எங்களுடைய அடுத்த இலக்கு என்ன அப்படின்னா இந்த ஜூஸ்களெல்லாம் வந்து பவுடராக்கி பேக்கெட் போட்டு மார்க்கெட் கொண்டு வரணும். அதுக்கான ஒரு ஆராய்ச்சியில் இறங்கி நாங்கள் வெற்றியும் கண்டிருக்கோம். இன்னும் விரைவில் இந்த பவுடர் ப்ராசஸ், ஸ்ப்ரே ட்ரையர் ப்ராசஸ்க்கு நாங்கள் விரைவில் வந்துடுவோம். தொழில் வாய்ப்புகளை நாங்கள் அதிகமாக உருவாக்கி கொண்டு வருவோம் அப்படிங்கிறத நாங்கள் உறுதியாக சொல்லிக்கிறோம். சிறுதொழில் செய்யணும்னு விருப்பம் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா 1 HP 2 HP அதில் வந்து சிங்கிள் ஃபேஸில் வீட்டு கரண்ட்லேயே ரன் பண்ண முடியும். 1 HPயில் 20 கிலோவும் 2 HPயில் 30 கிலோ விதையும் நம்ம அதில் போட்டு முழு ஆயிலையும் ஒரே தடவையில் முழுசாக பிழிஞ்சு எடுத்துட முடியும். இதில் ஆயில் சூடாகாது, புண்ணாக்கு அள்ள வேண்டியதில்லை, மிஷினுக்கு ஃபவுண்டேஷன் தேவையில்லை, மிஷின் வைப்ரேஷன் இருக்காது, சத்தம் இருக்காது. பக்கத்து மிஷின் ரொம்ப சவுண்டாக ஓடிச்சுன்னா பக்கத்து வீட்டுக்காரங்க சண்டைக்கு வந்துடுவாங்களோ, அந்த கவலையெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. மிஷின் ஓடுதான்னு உள்ள எட்டி பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். அவ்வளோ அமைதியாக ஓடிக்கிட்டுருக்கும் மிஷினு. சின்ன சவுண்டு கூட இருக்காது. அதே மாதிரி ஓவர்லோடு கரண்ட் எடுக்காது. உங்களுக்கு ஒரு வெட் கிரைண்டர் என்ன வீட்டில் ஓடுதோ அந்த மாதிரி அமைதியாக ஓடும். அந்த கரண்ட் தான் எடுக்கும் இது. இதில் நாங்கள் கியர் பாக்ஸ் யூஸ் பண்ணுறதுனால, அதுவும் பிராண்டட் கியர் பாக்ஸ் யூஸ் பண்ணுறதுனால கரண்ட் செலவை குறைச்சிரும். ஒரு குடும்பம் ஒரே ஆள் ஒரு மிஷினை ரொம்ப எளிதாக ரன் பண்ணி அதிலிருந்து லாபத்தை ஈட்ட முடியும். அதில் உள்ள புண்ணாக்கும் பார்த்திங்கன்னா கருகாமல் வர்றதுனால ஆயில் கண்டென்ட்டும் இல்லை. நிறைய சத்து பொருள்களுக்கு இதை வந்து எடுத்துக்கிறாங்க. இந்த நிறைய ஹெல்த் மிக்ஸு, ஹெல்த் ட்ரிங்க்லாம் இந்த புண்ணாக்கை வந்து அதிகமாக எடுத்துகிட்டு போகிறாங்க. நமக்கு எதிரி நம்ம தான். என்றைக்கு நம்ம நல்ல உணவுகளை தேர்ந்தெடுக்காமல் விட்டோமோ அன்னைக்கே நமக்கு உடலில் நோய்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு ஒரே தீர்வு, நல்ல உணவுப் பொருளை பயன்படுத்துங்க. இந்த மாதிரி கலப்படம் இல்லாத ஒரு தனி சிறு ஆலைகளை வந்து நிறுவி கலப்படம் இல்லாத உணவுப் பொருட்களை விநியோகம் பண்ணுங்க. மக்கள்லாம் அதை போய் வாங்கி பயன்பெறணும். அதாவது நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. செல்வம் கம்மியாலும் பரவாயில்ல, நோய் இல்லாமல் இருந்தாலே ரொம்ப மகிழ்ச்சி. இப்போ இவ்வளோ தொழில் பண்ணுறோமே, இதுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருக்கும். இந்த 3 மிஷின் போடும்போது எவ்வளோ செலவாகும்? மினிமம் ஒரு 2.5 லட்சம் ரூபா. விவசாயிகள் வாழ்வையும் வாழ்வாதாரத்தையும் அவங்க தரத்தையும் உயர்த்துறதுக்கு இந்த மத்திய மாநில அரசு இந்த கடன் வகைகள் வந்து உதவியாக இருக்குது. ஒரு 2.5 லட்ச ரூபாய்க்கு போகும்போது நான் உங்கள்கிட்ட சொன்ன 2.5 லட்ச ரூபாயில் சின்ன மில்லில் ஸ்டார்ட் பண்ணலான்னு. அந்த ஆயில் மில் ஒரு 1.25 லட்ச ரூபாய்க்கு ஒரு ஆயில் மில், 60,000 ரூபாய்க்கு ஒரு மசாலா பொடி மில், 40,000 ரூபாய் வரைக்கும் ஒரு இட்லி தோசை மாவு மில். ஒரு 10க்கு 10 ரூமில் இந்த 3 மிஷினும் வச்சு என்னால் மாதம் ஒரு 60,000 முதல் 70,000 வரைக்கும் சம்பாதிக்க முடியும். ஒருத்தர் மிஷின் வாங்குறாரு, ஊரில் உள்ளவங்கெல்லாம் ஆயிலை பிழிஞ்சிட்டு போகிறாங்க, விதையை அவர்கிட்டே வாங்கிக்கிறாங்க. நல்லா இருக்கல கான்செப்ட். நானும் தொடங்க போகிறேன். நல்ல அரிசி, ஆர்கானிக் உணவு வகைகள், நல்ல எண்ணெய் வகைகள், அப்புறம் நம்முடைய தன் தலைமுறைக்கு நோயற்ற வாழ்வு வேணுமே அப்படின்னு சொல்லி இப்போ தான் மனுஷன் ஒரு நேரான ரூட்டில் போய்கிட்டு இருக்கான் மாதிரி தெரியுது. கண்டிப்பாக இந்த ரூட்டை இன்னும் பலப்படுத்தணுன்னா உங்கள் ஊரில் இந்த வாய்ப்பை நீங்கள் உருவாக்கி கொடுக்கணும். இவ்வளவு நேரம் நான் நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பேன். சிலவங்க ஒவ்வொரு மனசுலையும் அந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொரு மனசுலையும் ஒவ்வொரு கேள்வி இருந்திருக்கும். சிலவங்க கேள்விக்கு விடை கிடச்சிருக்கும், சிலவங்க கேள்விக்கு விடை கிடச்சிருக்காது.
மேலும் உங்களுக்கு ஏதாவது ஆலோசனை தேவைப்பட்டால் எங்களது லக்ஷ்மி இண்டஸ்ட்ரியல் எக்யூப்மெண்ட்ஸ் நிறுவனம் உங்களுக்கு சந்தேகத்தை தீர்த்து ஆலோசனை தர தயாராக இருக்குது. இந்த தொழில் தொடங்க ஆர்வமும் விருப்பமும் உள்ளவர்கள் எங்களது நிறுவனமான லக்ஷ்மி இண்டஸ்ட்ரியலை அலுவலக நேரத்தில் நேரங்களும் தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு எல்லா சந்தேகங்களையும் ஆலோசனை வழங்க நாங்கள் தயாராக இருக்கிறோம். நன்றி.